Hello everybody, welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் நிறைய தடவை என்கிட்ட கமெண்ட்ஸ் அண்ட் பர்சனலாக கேட்ட விஷயம்தான். ஸோ அது என்ன அப்படின்னா மேக்கப் ப்ரஷ். ஸோ மேக்கப் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மேக்கப் ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் காஃபி டேபிள் டாக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லேயும் மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் we also have a blog called www.coffeetabletalksblog.com. So இந்த நோட்டோட let's get started. ஸோ மேக்கப் ப்ரஷ் பற்றி சொல்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ராடக்ட் வந்து ரியல் டெக்னிக்ஸோட ப்ரஷ். ஸோ இந்த ரியல் டெக்னிக்ஸோட ப்ரஷ் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வரும். அண்ட் ரொம்ப அழுக்காக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 4 ப்ரஷ் வரும். ஸோ இது என்னோடய ப்ராடக்ட்ஸ், இது எங்கே வாங்கலாம் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் இங்கேயும் நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக 4 ப்ரஷ். அண்ட் இது வந்து இந்த மாதிரி நம்ம பின்னாடி ஒரு இது மாதிரி வரும். ஸோ இதை நம்ம புல் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா ரியல் டெக்னிக்ஸோட ப்ரஷஸ் வந்து ரொம்ப சாஃப்டான பிரிசில்ஸால் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், இது வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. ஸோ என்னோட ஒப்பீனியன், பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின ப்ரஷ்ஷும் இதான். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷ். அண்ட் நிறைய பேர் சொன்னாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ப்ரஷ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பஃபிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரஷ். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டெமோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த டெமோவில் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஸ்டில் இந்த மாதிரி இருக்கும். இது நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால இந்த கலரில் இருக்குது, அதர்வைஸ் இது ஒயிட் கலரில் இருக்கும். இது டபுள் ஃபைபர் ப்ரஷ். ஸோ இது வந்து ஒரு கலர், இது வந்து ஒரு கலரில் இருக்கும். ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்டான ப்ரஷ். ஸோ இது வந்து பஃபிங் ப்ரஷ், பவுடர் ப்ரஷ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம பவுடர்ஸ், அதாவது காம்பேக்ட் பவுடர் ஆகட்டும், ப்ளஷ் ஆகட்டும், இது ரெண்டுமே நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டோர் ப்ரஷ். ஸோ இதுதான் அந்த கான்டோர் ப்ரஷ். ஸோ கான்டோர் தான் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் ஸ்டில் கான்டோர் வந்து இந்த இடத்துல நம்ம போடுறதுக்கு உண்டானது. ஸோ இது வந்து ஒரு டோம் ஷேப்பில் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கூம்பு ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த கான்டோர் ப்ரஷ். ஸோ இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். முக்கியமாக நம்ம இந்த இடத்துல நம்ம போடுறதுக்கு நம்ம ஜாலைனுக்குள்ளே கரெக்டாக வந்து செட் ஆகும். இதை வச்சுட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண முடியாது. ஆர் இது ஃப்ளாட்டாக டாப் வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நம்மளால் ஃபவுண்டேஷனோ பவுடரோ அப்ளை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல, அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் நல்ல டார்க்காக விழுகும். அண்ட் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் வந்து லைட்டாக விழுகும். ஸோ அந்த மாதிரியான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கான்டோரிங் தான். ஸோ இதுதான் அந்த கான்டோர் ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அப்படின்னு இவங்க சொன்ன ப்ரஷ். இது வந்து ரொம்ப பழைய ப்ரஷ், பழைய டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யாரும் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதில்ல. நான் சொன்ன அந்த பஃபிங் ப்ரஷ் தான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இது வந்து இந்த கிட்டோட வந்தது. அண்ட் இது நான் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணல. பட் வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னா, நம்ம கன்சீலர்லாம் அப்ளை பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி கன்சீலரை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப லிக்விட் ஒரு ரன்னி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி பண்ணலாம். பட் இன்றைக்கி நிலைமையில் யாரும் இந்த ப்ரஷ் வந்து கன்வீனியன்ட் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிற ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நம்ம இதர் ஐ மேக்கப் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் கன்சீலர் வைக்கும் போது இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ப்ரஷ் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ப்ரஷ், அதாவது சின்ன ஃப்ளாட் ப்ரஷ்லேயே சின்ன சைஸ் இது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வேறு எங்கேயாவது கன்சீலர் லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணணும், இல்லை லிப் பண்ணணும், இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் டீட்டெயிலர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரஷ் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் பேசிக் ப்ரஷ் ஃபார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரஷ் இருந்தால் போதும். நிறைய பேர் நிறைய ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. பட் 2 ப்ரஷ் இருந்தால் போதும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ், அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். ஸோ இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட
இந்த எட்ஜஸில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்படி லைட்டாக பெயிண்ட் ப்ரஷ் பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக பண்ணோன்னா இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து அது வேலை பார்க்கும். அண்ட் இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நிறையா ஐஷேடோ கிட்லேயே இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு நம்ம இங்கே மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரெகுலராக எல்லாருக்கும் தேவையான டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ். நீங்கள் ஸ்டில் டீட்டெயில்டாக மேக்கப் போடுறீங்க, டீட்டெயில்டாக ஒரு ஐ மேக்கப்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்க அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐ மேக்கப்புக்குன்னே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணலாம். பட் ஆன் ஆவரேஜ் ஒரு டெய்லி யூஸ்க்கு இந்த 2 ஃபார் ஐ மேக்கப் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன பஃபிங் ப்ரஷ், கான்டோர் ப்ரஷ் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் பஃபிங் ப்ரஷ் மட்டும் கூட போதும். ஸோ அந்த பஃபிங் ப்ரஷ் கான்டோர் நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணாட்டி ஸ்டில் பஃபிங் ப்ரஷ் இஸ் அ பர்ஃபெக்ட் சாய்ஸ். அண்ட் ப்ரஷ் வாங்கும் போது நீங்கள் அதை அப்ளை பண்ணி கையில் யூஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் சில பேருக்கு அது சில ப்ரஷ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெவி இன் சென்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு பண்ணிட்டு இருக்கிறப்பே வலிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரஷஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வெயிட் பார்த்து லைட் வெயிட்டாக இருக்கா, அது வுட் எப்படி இருக்குது, அந்த முக்கியமான விஷயம் வந்து அந்த ஃபைபர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிராண்டில் தான் வாங்கணும், இந்த பிராண்டில் தான் வாங்கணும்னு இல்லை. என்கிட்ட இருந்த ப்ரஷ் அப்படின்றனால நான் வந்து ரியல் டெக்னிக்ஸோட ப்ரஷ் காட்டினேன். அஃப்கோர்ஸ் ரியல் டெக்னிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரஷஸ் தான். அண்ட் ரியல் டெக்னிக்ஸோட டூப்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். ஐ திங்க் 500-400 ஸோ டியூப்புக்கும் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 2500 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் ஐ சர்ச் ஃபார் இட் அண்ட் லிங்க் இட் டவுன். என்ன அப்படின்னா அந்த ஃபைபர்ஸ் வந்து அந்தளவுக்கு குட் குவாலிட்டியாக இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து அதில் பாக்டீரியா பில்ட் ஆகலாம், இல்லைனா அந்த ஃபைபரால் உங்களுக்கு அலர்ஜி வரலாம். ஸோ நல்ல ப்ரஷ், குவாலிட்டியான ப்ரஷ் வாங்குங்க. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி இல்லை அதெல்லாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரஷ், எந்த ப்ரஷ் நீங்கள் வாங்கினாலும் அதை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. பிகாஸ் ப்ரஷ்ஷில் இருக்கிற பாக்டீரியா, ப்ரஷ்ஷில் இருக்கிற ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா டைமும் நீங்கள் வந்து பண்ணணும்னு இல்லை. ஸோ நீங்கள் டெய்லி மேக்கப் பண்ணுறீங்கன்னா ஃபைன், நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் அதை க்ளீன் பண்ணலாம். பட் நீங்கள் டெய்லி பண்ணல, எப்பயாச்சும் தான் ஒரு தடவை மேக்கப் பண்ணுறீங்கன்னா தென் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி உங்கள் ப்ளேஸில் வச்சுருங்க. அண்ட் தென் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ஷாம்பூ இருக்கிற கப்பில் இதை போட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடலாம். அண்ட் பிரிசில்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில நேரம் வந்து பிரிசில்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வரும். ஸோ லோக்கலில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த பிரிசில்ஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணணும். ஸோ அதுதான் வாஷ் பண்ணுறதை பற்றி, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி. உங்களுக்கு இந்த மாதிரி இதை எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக தனியாக ஒன்று பண்ணுறேன். ஸோ அதர் தென் தேட் பை பை ஃப்ரம் உமா. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். See you next time. Bye.